ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆரி ஃப்ரேமில் எப்படி கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணுறது, அதை எப்படி ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. ஆரி ஃப்ரேமில் 2 ரிங் இருக்கும். ஃபஸ்ட் ரிங்கில் ஸ்க்ரூ இருக்கும், செகண்ட் ரிங்கில் ஸ்க்ரூ இருக்காது. ஸ்க்ரூ இல்லாத ரிங்கில் நாடா சுற்றிட்டு, நாடா ஏன் சுற்றுறோம்னா கிளாத் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு நாடா சுற்றுற ரிங்கை கீழே வச்சுட்டு, செகண்ட் கிளாத்தை வச்சுட்டு, ஃபஸ்ட்டு ரிங் நாடா சுற்றின ரிங்கு, ரெண்டாவது கிளாத்து, மூணாவது ஸ்க்ரூ இருக்க ரிங்கு. இப்போ டைட் பண்ணுறோம். ஸ்க்ரூ டைட் பண்ணிவிட்டு, லைட்டாக டைட் பண்ணிட்டு, கிளாத்தை லைட்டாக இந்த மாதிரி இழுத்து விடணும். டைட் பண்ணிவிட்டு சவுண்ட் வருதான்னு லைட்டாக தட்டி பார்க்கணும். இந்த மாதிரி சுற்றியும் லைட்டாக துணியை பிடிச்சி டைட் பண்ணுறோம். இந்த மாதிரி டைட்டாக இருக்கணும். அப்போ தான் ஸ்டிச்சஸ் போடும்போது ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி தட்டி பார்த்துட்டு ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸ்டாண்டில் இருக்க ஸ்க்ரூவும் ஃப்ரேமில் இருக்க ஸ்க்ரூவும் ரெண்டும் ஒரே சைடு வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஃபிக்ஸடு ஸ்டாண்டு. ஃப்ரேமில் இருக்கிற ஸ்க்ரூவும் ஸ்டாண்டில் இருக்க ஸ்க்ரூவும் ஒரே சைடில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தெல்லாம் உள்ளே வச்சிடணும். இப்போ ஸ்டாண்டை டைட் பண்ணிடலாம். நல்லா டைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சஸ் போடலாம். நல்லா டைட் பண்ணிவிட்டு தட்டி பார்த்து சவுண்டு கேட்கணும். அப்போ தான் கரெக்டான ஃபிக்ஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம் கிளாத். நெக்ஸ்ட் வீடியோவில் செயின் ஸ்டிச் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.